ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து முட்டை குழம்பு. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சீரகம், நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளிலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி பூண்டு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். வெங்காயம் தக்காளி தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி குழம்புக்கு மசாலா வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். தக்காளி வெங்காயம் வச்சு மசாலா போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முட்டை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி வச்சோன்னா மசாலா வந்து நல்லா முட்டை உள்ள போய் இறங்கும். நல்லாயிருக்கும். குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிடுவோம். குழம்புல முட்டையை போட்டு கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். குழம்புல ஒரு முட்டையை உடச்சி ஊற்றணும். நம்ம அரைச்சி வச்சா தேங்காய் பேஸ்ட்டை குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். முட்டை குழம்பு ரெடி. பாருங்கள், நல்லா குழம்பு பதத்துலேயும் கிரேவி பதத்துலேயும் இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.